வணக்கம் நட்பூக்களே, நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஜனவரி நிலவெண்ணை கொல்லும். அத்தியாயம் 52. நீ என்ன சொன்னாலும் சரி மான்வி, நான் உன்னை போக அலோ பண்ண மாட்டேன். உன் குடும்பத்து ஆளுங்க கொலை பண்ணக்கூட தயங்க மாட்டேன்னு என் பெரியப்பா கிட்ட பேசியிருக்காங்க. அவங்களை நம்பி உன்னை அனுப்ப சொல்றியா? சீறிக்கொண்டு நின்ற பரதனை கண்டு கையை பிசைந்தாள் மான்வி. லக்ஷ்மணன் ஃபோன் செய்து மான்வியின் கிராமத்திற்கு சென்று வந்த விபரத்தை பற்றி கூறிவிட்டான். அவர்கள் பேசிய வார்த்தைகளையெல்லாம் கேட்ட பிறகு தன்னுடைய காதலியை அங்கு அனுப்பி வைக்க பரதனுக்கு மனமில்லை. ப்ளீஸ் ரது, என் நிலைமையிலிருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பாருங்களேன். என் ஃபேமிலி கிட்ட நம்ம காதலை பற்றி நான் பேசி பார்க்கிறேன். அதுக்கு பிறகும் அவங்க ஒத்துக்கலைன்னா நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். அதுக்கு முன்னாடி நான் அவங்க கிட்ட பேசணும். இப்படி அம்போன்னு என் ஃபேமிலியை விட்டுட்டு என்னால் வர முடியாது ரது. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். உர்ரென்ற முகத்துடன் சோபாவில் அமர்ந்திருந்தவனின் அருகே வந்தமர்ந்தவள் இதமாக எடுத்து கூறினாள். பேசி பார்க்கிறியா பைத்தியக்காரி? நீ பேசுறதுக்கு முன்னாடி அவங்க உன்னை கொன்னுடுவாங்கடி. நீ என்ன சொன்னாலும் சரி மான்வி, என்னால் உன்னை ஊருக்கு அனுப்ப முடியாது. கிளம்பு, 2 பேரும் இப்போவே எங்கள் ஊருக்கு போகலாம். அவன் விடுவதாக இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது ரது. ஏதோ கோபத்தில் விடுற வார்த்தைகள் அது. எங்கள் அண்ணன் தேவேந்திரன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் என் பக்கம் நிற்பார். என் மேலே சின்ன கீறல் விழக்கூட அவர் விடமாட்டார். காதலிக்கிறது பெருசு இல்லை ரது. நம்ம அம்மா அப்பா சம்மதத்தோட சந்தோஷமாக ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணிக்கிறதுல தான் அந்த காதலோட அர்த்தமே அடங்கியிருக்குது. முயற்சி பண்ணாமலேயே ஒதுங்கிறது சரியில்லை. என் ஃபேமிலி கிட்ட பேச எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ். மன்றாடியவளின் குரல் பெற்றவர்களின் நினைவில் கலங்கியது. பரதனை காதலிக்கிறாள்தான். அவன் இல்லாமல் அவளால் வாழ முடியாதுதான். அவளது பெற்றோர்கள் என்ன, இந்த உலகமே எதிர்த்தாலும் அவள் அவனுக்கு மட்டும்தான் மாலையிடுவாள். ஆனால் அதற்கு முன்னால் பெற்றோரிடம் தங்களது காதலை பற்றி பேச வேண்டிய ஒரு மகளாக அவளது கடமை. அதை நிறைவேற்றத்தான் துடித்து கொண்டிருக்கிறாள். என்னதான் காதல் இருந்தாலும் பெற்றவர்களின் ஆசிர்வாதத்தோடு அந்த காதல் கைகூட வேண்டும் என்று நினைத்தாள். பரதனுக்கோ கொலை செய்யக்கூட அஞ்சாத அந்த கூட்டத்திற்கு மத்தியில் தன்னவளை அனுப்ப பயம். என்னடி, என்னை உருகி உருகி காதலிச்சுட்டு இப்போ அம்மா அப்பா பக்கம் சாய பார்க்கிறியா? பார்க்க அமைதியாக இருக்கிறேன்னு நினைக்காதே. கொன்று புதைக்க கூட தயங்க மாட்டேன். சட்டென்று இறுகிவிட்ட முகபாவம் அவளது முதுகுத்தண்டை ஜில்லிட வைத்தது. அவ்வப்போது இப்படித்தான். கோபம் வருவதே இல்லை. வந்தால் இது போலத்தான் அழுத்தமாக பாயும். என்னை சந்தேகப்படுறீங்களா ரது? அம்மா அப்பா இல்லை, இந்த ஊரே எதிர்த்தாலும் நான் உங்களை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட நம்ம காதலை எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணுற கடமை எனக்கு இருக்குது. காதலுக்கு முன்னாடி பாசத்துக்கான கடமையை நான் நிறைவேற்றித்தான் ஆகணும். எங்கள் வீட்டிலிருந்து ஃபோன் போட்டு என்னை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. நான் போகத்தான் போகிறேன். என்னை தடுக்காதீங்க, உறுதியாக கூறிவிட்டு அவள் தனது அறைக்குள் சென்று அடைந்து கொண்டாள். எரிச்சலுடன் 2 கரங்களாலும் தலையை தாங்கி அமர்ந்திருந்தவனின் மொபைல் அலறியது. ஆதிசேஷன் தான் அழைத்திருந்தான். பெரியப்பா. கலக்கத்துடன் அழைத்த குரலை அவனது மனநிலையை பிரதிபலித்துவிட மறுமுனையில் ஒரு நொடி அமைதி. பரதா, எப்போ ஊருக்கு கிளம்புற? லக்ஷ்மணன் எல்லாம் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். சொன்னார் பெரியப்பா. நான் கிளம்பி வர்றேன். கூட மான்வியையும் கூட்டிட்டு வரேன். அப்படி பேசினவங்களை நம்பி என்னால் இவளை அங்கே அனுப்ப முடியாது பெரியப்பா. தனது ஆதங்கத்தை கொட்டினான் பரதன். மான்வி என்ன சொல்றா? அவ என்ன சொல்லுவா? ஊருக்கு போய் அவங்க ஃபேமிலி கிட்ட பேசி பார்க்கிறாளாம். அவங்க எல்லாம் பேசுகிற ஆளுங்களா பெரியப்பா? உங்ககிட்டயே அப்படி பேசி இருக்காங்க. இவளை என்ன செய்யவும் தயங்க மாட்டாங்க. கூறும்போதே குரல் கமறியது. ரிலாக்ஸ் பரதா. என்னால் அமைதியாக இருக்க முடியும்னு தோணலை பெரியப்பா. இவ என்னடானா ஊருக்கு போயே தீருவேன்னு ஒத்தைக்காலில் நிற்கிறான். அடுத்த ஃப்ளைட்டில் நானும் அவளும் கிளம்பி நம்ம ஊருக்கு வர்றோம். வந்து என்ன பண்ணுறதா உத்தேசம்? நிதானமாக கேள்வி எழுப்பினான் ஆதிசேஷன். பரதனிடம் தடுமாற்றம். அவளை கூட்டிட்டு வர்றேன். கல்யாணம் பண்ணி வைங்க. அமைதியாக வந்தாலும் குரலில் அவ்வளவு உறுதி. தாராளமாக பண்ணி வைக்கிறோம். நம்ம குடும்பத்தை பற்றி உனக்கே தெரியும். உங்கள் விருப்பத்துக்கு மாறா இதுவரைக்கும் நாங்கள் நடந்ததில்லை. ஆனால் இதில் நீ அவசரப்படுறியோன்னு தோணுது பரதா. மான்வியை அவ ஊருக்கு போக விடும். அவ பேசி பார்க்க விரும்பினா பேசி பார்க்கட்டும். அதுக்கும் அவங்க ஒத்து வரலைனா வீடு புகுந்து பெண்ணை தூக்கிட்டு வா. நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி மான்வி அவ ஃபேமிலி கிட்ட பேசட்டும். அழுத்தமாக வந்து விழுந்த பெரிய தந்தையின் வார்த்தைகளை அவனால் மீற முடியவில்லை. அவளுக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா?
எதுவும் ஆகாது. நம்ம ஆள் ஒருத்தனை அங்கே விட்டுட்டு தான் வந்திருக்கிறேன். அவன் பார்த்துப்பான். நீ மான்வியை அனுப்பிவை. உங்களுடைய வாழ்க்கைக்காகத்தான் சொல்கிறேன். ஒரு உறுத்தலோடு உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடாது. நீ இப்போ அவளை பேச விடலைன்னா அவங்க ஃபேமிலியை பற்றி அவளுக்கு தெரியாமலேயே போயிடும். கடைசி வரைக்கும் ஒரு உறுத்தல் அவள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். அது வேண்டாம் பரதாம். அவள் போய் பேசட்டும், பேசி முடிவெடுக்கட்டும். எந்த உறுத்தலும் இல்லாமல் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கணும். ஆதிசேஷன் யோசித்த இந்த கண்ணோட்டத்தில் அவன் யோசிக்கவே இல்லை. பெரிய தந்தை கூறுவதும் ஒரு வகையில் சரியெனப்பட அரைமனதாய் தலையாட்டி வைத்தான். 1000 அறிவுரைகளுடன் தான் மான்வியை அனுப்பி வைத்தான். எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுமானோ, இந்த ஃபோனையும் உன் கையில் வச்சுக்கோ, யாருக்கும் தெரியாமல் வச்சிரு. ஒருவேளை உன் மொபைலை பிடுங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த மொபைல்லேருந்து எனக்கு கால் பண்ணு. பத்திரம் டி. விமான நிலையத்திற்கு வழியனுப்ப வந்துவிட்டு அனுப்ப மனமே இல்லாமல் அவளை இறுக அணைத்து கொண்டான். நான் பார்த்துக்கிறேன் ரது. எப்படியாவது அவங்களை சம்மதிக்க வைக்க முயற்சி பண்ணுறேன். நீங்கள் எப்போ ஊருக்கு கிளம்புறீங்க? இன்னும் 2 நாளில் நானும் கிளம்பிடுவேன். விமானம் வர இன்னும் சிறிது நேரம் இருந்ததால் இருவரும் கரத்தை பிடித்து கொண்டு அமைதியாய் அமர்ந்திருந்தனர். மானு, ஒருவேளை இந்த கல்யாணத்துக்கு உன் வீட்டில் சம்மதம் சொல்லலைன்னா என்ன பண்ணுவ? பார்வை ஏதோ ஓர் எதிர்பார்ப்புடன் அவளை அளவிட்டது. சொல்லப்போனால் அவளுக்கும் அதே பயம்தான். எனவே அமைதி காத்தாள். முதல்ல போய் பேசி பார்க்கிறேன் ரது. சம்மதம் சொல்லுவாங்களா என்னங்கிறத பற்றி பிறகு யோசிக்கலாம். நான் கேட்டதுக்கான பதில் இது இல்லை. அவன் குரல் கடினத்துடன் வந்தது. அவளிடமோ ஒரு பெருமூச்சு. மறுகணமே தன்னை சுதாரித்து கொண்டு உறுதியுடன் நிமிர்ந்தவள், இந்த ஜென்மத்தில் நீங்கள் தான் என் புருஷன். அது மாறப்போறதில்ல. உங்களுக்கு முன்னாடி உங்களை காதலிச்சவள் நான் தான். அவ்வளவு சீக்கிரம் நம்ம காதலை விட்டு கொடுத்துட மாட்டேன். விழிபார்த்து அவள் கூறிய இந்த பதில் அவனுக்கு எவ்வளவு நிறைவை கொடுத்தது என்பதை அவள் அறிய மாட்டாள். லவ் யூ டி. மெல்ல அணைத்து நெற்றியில் முத்தம் பதித்தான் காதலுடன். ஒரு கணம் விழிமூடி அந்த முத்தத்தை ரசித்தவள், அதே மாதிரி எங்கள் அம்மா அப்பாவுக்கு முன்னாடி தான் என் கழுத்தில் தாலி கட்டுவேன்னு நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க, மறக்க வேண்டாம் என்று நினைவுபடுத்தினாள். வாக்கு கொடுத்தேன் தான். ஆனால் அவங்க சம்மதிக்கலைன்னா என்னடி பண்ண முடியும்? அது எனக்கு தெரியாது. நீங்கள் வாக்கு கொடுத்துட்டீங்க. என் பேரண்ட்ஸ் முன்னாடி தான் நம்ம கல்யாணம் நடக்கணும். அப்போ தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். இல்லைன்னா அவங்க சம்மதிக்கிற வரைக்கும் நீங்கள் கண்ணி கழியாமல் இருக்க வேண்டியது தான். இதெல்லாம் ஓவர் டி. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேசலாம். அவங்க சம்மதிக்கலைன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. உன்னை தூக்கிட்டு வந்து தான் தாலி கட்ட முடியும். உங்கள் அம்மா அப்பாவையும் சேர்த்து தூக்கிட்டு வந்து தாலி கட்டுறதை பார்க்க வைக்க முடியாது. சிறு முகச்சுழிப்புடன் அவன் கூறிய விதத்தில் அவள் சிரித்து விட்டாள். அது உங்கள் பிரச்சனை. அம்மா அப்பாவுக்கு முன்னாடி தாலி கட்டினால்தான் ஃபர்ஸ்ட் நைட். இல்லைன்னா எத்தனையாவது நைட்டோ எனக்கு தெரியாது. ஓகே, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நான் கிளம்புறேன் ரது. பாய். அவள் விடைபெற்று ஓடிவிட, இந்த விளையாட்டுக்கு நான் வரல. அவன் கத்தியதை கேட்க அவள் அங்கு இல்லை. ராட்சசி, இவளுக்கு வாக்கு கொடுத்திருக்கவே கூடாது. புலம்பிக்கொண்டே அகன்றவனின் மனதில் அவள் பாதுகாப்பை குறித்த சிறு கவலை எழுந்தது என்னவோ உண்மைதான். இருந்தாலும் பெரியப்பா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையுடன் வேலைகளை கவனிக்க அகன்றான். கமான் சகி, இன்னுமா ரெடியாகிற? ஆனாலும் இந்த பொண்ணுங்க மட்டும் ஒரு பக்கம் போகணும்னா ஏன் தான் இவ்வளவு லேட் பண்ணுறாங்களோ? சலித்தபடி உடைமாற்றும் அரைக்கதவை பார்த்து புலம்பிக் கொண்டிருந்தான் நரசிம்மன். ஆஹா, அப்படி எத்தனை பொண்ணுங்க கூட சார்க்கு பழக்கம் இருக்குதாம். வினவியபடியே வெளியே வந்தவளைக் கண்டு இமைக்க மறந்தான் அந்த ஆண்மகன். கல்வேலைப்பாடுகள் நிறைந்த சிகப்பு வண்ண அனார்கலி சுடிதார் அவள் மேனியை தழுவியிருந்தது. அவள் நிறத்திற்கும் அந்த சிகப்பு வண்ணத்திற்கும் ஏக பொருத்தம். விரிந்திருந்த கூந்தலை இருபக்கமும் சிறிதளவு முடியெடுத்து கிளிப்பில் அடக்கியிருந்தாள். உச்சி வகிட்டில் மெலிதாக தீட்டப்பட்டிருந்த குங்குமம் கூட அவனுக்குள் மோகத்தை கிளப்பிவிட பார்த்தது. வில்லென வளைந்திருந்த புருவங்களுக்கு மத்தியில் சிறிய வெள்ளைக்கல் பொட்டு. இயற்கையாகவே சிவந்திருந்த இதழ்கள் இவனை முத்தமிட அழைத்து வைத்தது. ஒவ்வொரு அங்கமாக தேங்கி ஆராய்ந்து இறங்கிய கணவனின் பார்வையில் அவளுக்குள் பட்டாம்பூச்சிகள் பறந்தன. சங்கு கழுத்தை ஒற்றை வைரக்கல் வைத்த பெண்டன்ட்டுடன் கோத்திருந்த மெல்லிய தங்கச்சுங்கிலி அலங்கரித்திருந்தது. அழகிதான், பேரழகி. இந்த அழகுதான் அவனை பித்தம் கொள்ள வைத்து விடுகிறது. இரு புருவங்களையும் மேலேற்றி அவன் சன்னமாய் ஏதோ ஓர் பாடலை விசிலடிக்க அவனது இந்த செய்கையில் பெண்ணவளுக்கோ கன்னங்கள் சிவந்து போனது. சகி, பேசாம இந்த பார்ட்டிக்கு போகாம விட்டுடலாமா? அவளையே மேய்ந்தபடி வினவியவனின் கள்ளத்தனம் அவளுக்கு புரியவில்லை. முக்கியமான பார்ட்டி, கண்டிப்பாக 2 பேரும் போயே ஆகணும்னு சொன்னீங்க. நானும் ரெடி சிம்மா, போயிட்டு வரலாம். துப்பட்டாவை ஒற்றை பக்கமாக போட்டு விரித்து விட்டபடியே பேசியவளை விட்டு அவன் பார்வை அகலவே இல்லை. மேடிட்ட வயிறுடன் அந்த அனார்கலி சுடிதாரில் நின்றிருந்தவளைக் கண்டு மனம் மட்டுமல்ல உடலும் மயங்கியது.
இப்படி அழகா வந்து நின்னா எப்படிடி ரூமை விட்டு வெளியே போக தோணும்? யூ ஆர் கில்லிங் மீ சகி. வசீகரமாய் கிசுகிசுத்தவன் ஒற்றை கையால் அவள் இடையை பற்றி தன்னோடு அணைத்தான். பார்த்து பேபி. பேபிக்கு எதுவும் ஆகாதடி. இடையோடு அணைத்தவனின் முகம் கழுத்தின் ஆழத்தில் புதைந்தது. என்ன சிம்மா இது? சினுங்கினாலும் மேனி வளைந்து அவனுக்கு இடம் செய்து கொடுத்தது. லிப்ஸ்டிக் போட்டிருக்கியா? கழுத்தோரம் உதடுகளால் ஊர்வலம் நடத்தியபடியே வினவ, அவளிடம் சின்ன முனகல் மட்டுமே. தட்ஸ் ஃபைன். அவள் என்னவென்று உணரும் முன்பாகவே முணுமுணுத்த உதடுகள் நகர்ந்து சென்று காரிகையின் செவ்விதழ்களை சிறைப்பிடித்து கொண்டது. அதற்கு மேல் அவளால் பேச முடியுமா என்ன? இதமாக பதமாக அவனளித்த முத்தத்தில் மயங்கி கிறங்கி நாயகனின் கழுத்தை வளைத்து கொண்டாள் நாயகி. மனமே இல்லாமல் சில நிமிடங்கள் கழித்து அவன் விடுவித்த போது இதழ்கள் சாயமில்லாமலேயே இன்னும் சிவந்து கிடந்தது. என்னங்க இது? வெளியில் கிளம்புற நேரத்தில் இப்படியா பண்ணுவீங்க? வர வர உங்களுக்கு நேரம் காலமே தெரியாமல் போயிட்டு இருக்குது. முணுமுணுத்தவள் அவனிடமிருந்து விலகி கண்ணாடியில் தன் இதழ்களை பிதுக்கி பார்த்தாள். நேரம் காலம் தெரியாமல் போகிறதுக்கு காரணம் நான் இல்லைம்மா, நீதான். அது சரி, நேற்று மதியம் ஆஃபீஸ்லேருந்து அவசரமாக வீட்டுக்கு ஓடி வந்து எனக்கு நீ இப்போவே வேணும்டின்னு என் காதை கடிச்சது நீங்கள் தான், நான் இல்லை. அதுக்கும் முன்னாடி நாள் காலையில் என்னை குளிக்க போக விடாமல் கூடவே வந்து அழிச்சாட்டியம் பண்ணியது நீதான், நான் இல்லை. முதுகு தேய்ச்சி விடுடின்னு உள்ளே கூட்டிட்டு போனது நீங்கள் தான், நான் இல்லை. ஏதோ பாவம் ஹெல்ப் பண்ணலாம்னே உள்ளே வந்தவளை அதற்கு மேல் எதுவும் சொல்லாமல் அவள் முறைக்க, நானும் உனக்கு ஹெல்ப் தாண்டி பண்ணினேன். அவனிடமோ திருட்டு மொழி. ஏனென்றால் அவன் செய்து வைத்த காரியம் அப்படி. நீங்கள் ஹெல்ப் பண்ணி கிழிச்ச லட்சணத்தை நானும் தானே பார்த்தேன். ஓவரா பேசாதேடி, நீயும் தானே என்ஜாய் பண்ணின, அதுவும் சத்தம் போட்டு. அதற்கு மேல் என்ன சொல்லியிருப்பானோ? பாய்ந்து வந்து அவன் வாயை மூடினாள். உங்களுக்கு கொஞ்சம் கூட வெட்கமே இல்லையத்தான். முணுமுணுத்தவளிடம் வெட்கம் வந்து ஒட்டி கொண்டது. அதென்னடி அப்பப்போ அத்தான்னு கூப்பிடுற, அப்பப்போ சிம்மான்னு கூப்பிடுற? சொட்டுக்கூட மிச்சமில்லாமல் அவளது வெட்கத்தை ரசித்தபடி கேள்வி எழுப்பினான் நரசிம்மன். அது அப்படித்தான். அவள் அவனது சட்டை பொத்தானை திருக ஆரம்பிக்க அவனோ இடையே வளைத்து இதழ்களில் கோலம் போட ஆரம்பித்தான். இவர்களை விட்டால் காதல் கவிதை படிக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்று எண்ணியோ என்னவோ அவனது மொபைல் அலறியது. இதோ கிளம்பிட்டோம் அங்கிள், அரை மணி நேரத்தில் அங்கே இருப்போம். பேசிவிட்டு வைத்தவன் மனைவியை நோக்கினான். அங்கிள் கால் பண்ணிட்டாரு, போகலாம், மிச்சத்தை நைட் வந்து வச்சுக்கலாம். கண் சிமிட்டியபடி மனைவியை தோளோடு அணைத்து அழைத்து சென்றான். நான் உங்ககிட்ட செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணும்போது ஹோட்டலில் மீட் பண்ணினோமே, அவர்தானே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார். என்ன விஷயம் சிம்மா? அன்னைக்கே சொல்லிட்டு தான் இருந்தார். இனி தொழிலை எல்லாம் அவருடைய மாப்பிள்ளைக்கிட்ட ஒப்படைச்சிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறதா சொல்லிட்டு இருந்தார். இவ்வளவு நாள் அவருடைய மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருந்தார். இப்போ தான் இங்கே வந்திருப்பார் போல. எல்லோர்கிட்டையும் அறிமுகப்படுத்தி வைக்கத்தான் இந்த பார்ட்டி. அவன் விளக்கம் கூறினான். நீங்கள் போய் பார்த்தால் சரி, நானும் வந்து என்ன பண்ண போறேன் சிம்மா? இனி நம்ம பிஸ்னஸ் டீல் அவர் கூட தான் நடக்கும். நீயும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோ. அதுவும் இல்லாமல் அங்கிள்க்கும் எனக்கும் நல்ல பழக்கம், உனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். பேசியபடியே இருவரும் கீழே வந்து அனைவரிடமும் விடைபெற்று காரில் ஏறினர். இந்த நாளும் இந்த சந்திப்பும் அவளது வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவுகளை அள்ளி வீசப்போகின்றன என்பது அவளுக்கு அப்பொழுது தெரியவில்லை. அவளுக்கு என்ன, அவனுமே அதை அறிய மாட்டான். இவ்வளவு காலமாக தேடிக்கொண்டிருந்த கேள்விக்கான பதில் அந்த பார்ட்டியில் கிடைக்கப் போகிறது என்பதை அறியாமல் இருவரும் கிளம்பிச் சென்றனர். தொடரும். ஜனவரி நிலவெண்ணை கொள்ளும். அத்தியாயம் 53. வீட்டில்தான் பார்ட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நரசிம்மனும் சந்திரிகாவும் சென்று இறங்கிய போது வாசலுக்கே வந்து வரவேற்றார் அந்த பெரியவர். வெல்கம் ராம், வாம்மா. எப்படியோ உங்கள் காதல் கல்யாணத்தில் முடிஞ்சிருச்சு. என்னால் தான் உங்கள் கல்யாணத்துக்கு வர முடியாமல் போயிடுச்சு. எப்படிமா இருக்க? இந்த பிஸ்னஸ் மேக்னெட் உன்னை எப்படி பார்த்துக்கிறான்? ஆர்ப்பாட்டமாக வரவேற்றார் சிவசெல்வம். என்னை பார்த்தால் தெரியலையா அங்கிள், ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. சிறு வெட்கத்துடன் காதலும் கலந்திருந்தது அவளது குரலில். வெரி குட். இந்த சந்தோஷம் எப்போதும் நிலைச்சிருக்கணும். சரி வாங்க, உள்ளே போகலாம். என் மாப்பிள்ளையை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். மூவரும் அந்த பெரிய பங்களாவிற்குள் நுழைந்தனர். பணக்கார கூட்டத்தினரினால் அந்த ஹாலை நிறைந்து இருந்தது. கோட் சூட் அணிந்த பெரிய மனிதர்கள், இளம் தொழிலதிபர்கள், அவர்களது மனைவிமார்கள் என பார்ட்டி களை கட்டியது. மாப்பிள்ளை, இவருதான் தி கிரேட் ஸ்ரீ ராம நரசிம்மன். இது இவருடைய மனைவி. ராம், மீட் மை மாப்பிள்ளை சுந்தர். அவர் அறிமுகப்படுத்தி வைத்தவனைக் கண்டு கணவன் மனைவி இருவருக்கும் பலத்த அதிர்ச்சி. எந்த விஷயத்தை இனி நினைக்கவே கூடாது என்று எண்ணி கணவனுடன் வாழ ஆரம்பித்தாலோ அந்த நினைவை மீண்டும் நினைவுபடுத்துவதைப் போல கண் முன்னால் நின்றிருந்தான் சுந்தர்.
நரசிம்மனின் அதிர்ந்த முகம் மறுகணமே ஆத்திரத்தை தத்தெடுத்து கொள்ள ஓங்கி முகத்திலேயே ஒரு குத்து விட்டிருப்பான். கணவனின் கோபம் அறிந்து சந்திரிகா அவனது கையை பற்றியிருக்காவிட்டாள். அதிர்ச்சி அவர்களுக்கு மட்டுமல்ல, சுந்தருக்கும் தான் என்பது பேயறிந்ததைப் போல் மாறிய அவன் முகத்திலிருந்தே தெரிந்தது. ஏதோ கோபத்துடன் பேச வந்த நரசிம்மனை சந்திரிகா தடுத்து விட்டாள். தங்களையே பார்த்து கொண்டிருந்த சிவசெல்வத்தின் முகத்திற்காக வலுக்கட்டாயமாக அவனை பார்த்து சிரித்தும் வைத்தாள். நரசிம்மனால் கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. கைமுஷ்டி இறுக அனலாய் முறைத்தவனின் மொபைல் அலற அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் மொபைலை காதுக்கு கொடுத்தபடி அகன்றான். சிறிது தூரம் சென்றவன் என்ன நினைத்தானோ, திரும்பி மனைவியை கண்ணசைவால் அழைக்க அவளும் சிவசெல்வத்திடம் கூறிவிட்டு அவனை பின்தொடர்ந்தாள். இவர்களது முகமாற்றம் எதுவும் அவருக்கு தெரியவில்லை. அவர் மற்ற உறவினர்களை கவனிக்க விரைந்துவிட சுந்தரின் இருதயமோ வேக வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. தன்னை சுற்றி நின்றவர்களிடம் சொல்லிக்கொண்டு வெளியே தோட்டத்திற்கு வந்தான். சில்லென்ற குளிர்ந்த காற்று மேனியில் பட்ட போதும் கூட மனம் தழும்பிக் கொண்டேதான் இருந்தது. நரசிம்மனும் சந்திரிகாவும் நீச்சல் குளம் அருகே நிற்பதை பார்த்துவிட்டு அங்கே விரைந்தான் சுந்தர். சந்திரிகா, அவன் அழைத்ததுதான் தாமதம். வேகமாக திரும்பிய நரசிம்மன் அவன் முகத்திலேயே ஒரு குத்து விட்டான். நல்லவேளை அந்த இடத்தில் யாரும் இல்லை என்பதால் இந்த விஷயம் யாருக்கும் தெரியவில்லை. ஐயோ சிம்மன்! பதறிக்கொண்டு தடுக்க வந்த சந்திரிகா சரையலென்று திரும்பி அவன் பார்த்த பார்வையில் ஓரடி பின்னால் நகர்ந்து நின்றாள். குறுக்க வந்த நான் மனுஷனா இருக்க மாட்டேன் எச்சரித்தவன் சுந்தரின் முகத்தில் மீண்டும் ஒரு குத்து விட்டான். மாறி மாறி அவன் கொடுத்த அடையை அமைதியாக வாங்கி கொண்டு நின்றானே ஒழிய எதிர்த்து ஒரு வார்த்தை கூட சுந்தர் பேசவில்லை. பொறுக்கி நாயே, நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? உன்னைத்தான் இவ்வளவு நாள வெறி பிடிச்சவன் மாதிரி தேடிட்டு இருந்தேன். சொல்லுடா, அங்கே என்ன நடந்துச்சு? அவன் ஏதோ சொல்ல வந்தான். அதற்கு இந்த நரசிம்மன் விட்டால்தானே. இடைவெளியே கொடுக்காமல் அடித்து துவைத்து கொண்டிருந்தான். சிம்மன், போதும் ப்ளீஸ், அவனை விடுங்க. என்ன சொல்ல வர்றான்னு கேட்போம். யாருக்காகவும் வேண்டாம், சிவசெல்வம் அங்கிள்காகவாவது விடுங்க. உனக்காகவே இவனை விடமாட்டேன்னு சொல்கிறேன். நீ அங்கிள்காக விட சொல்கிற? சாகட்டும். நீங்கள் அடிக்கிறது 4 பேருக்கு தெரிய வந்ததுன்னா அன்னைக்கு நடந்த விஷயமும் தெரிய வரும். என்னை இவங்க எல்லோரும் பார்க்கிற பார்வை மாறும். அது நடக்கணும்னு நீங்கள் விரும்பினால் இந்த இடத்திலேயே சுந்தரை அடிச்சு கொள்ளுங்க. அவள் கத்திய பிறகுதான் நிலவரம் அவனுக்கு உரைக்க வேகமாக விளங்கினான். விடுங்க சிம்மன், முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும். இப்பதான் அதிலிருந்து மீண்டு வந்து உங்களோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ப்ளீஸ், மறுபடியும் எனக்கு அந்த நினைவுகள் வேண்டாம். நாம் போகலாம். கலக்கத்துடன் கூறியவளின் தோலை ஆதரவாக பற்றி கொண்டவன் சுந்தரை திரும்பிக்கூட பார்க்காமல் அங்கிருந்து அகலப் போனான். சந்திரிகா, ஒரு நிமிஷம். ஈனஸ்வரத்தில் வந்த சுந்தரின் குரலில் அவள் நின்று திரும்பி பார்த்தாள். அடிவாங்கி கீழே தொய்ந்து கிடந்தவன் அப்படியே மண்டியிட்ட வாக்கிலேயே நகர்ந்து வந்து அவளது பாதங்களில் முகம் புதைத்தான். ஐயோ, என்னை மன்னிச்சிடு சந்திரிகா. மன்னிப்புங்கிற வார்த்தைக்கு கூட எனக்கு தகுதி இருக்குதான்னு தெரியலாம். நான் செய்த பாவம் அப்படி. ஆனால் அந்த பாவத்துக்கான தண்டனையை போதும் போதுங்கிற அளவுக்கு நான் அனுபவிச்சிட்டேன். உலகத்திலேயே மிகப்பெரிய தண்டனை எது தெரியுமா? தன்னுடைய தப்பை உணர்ந்து குற்ற உணர்வில் தவிக்கிறது தான். அன்னைக்கு நீ குடிச்ச ஜூஸில் உணர்ச்சிகளை தூண்டுற மாத்திரையை கலந்துட்டேன். உனக்கு இதில் விருப்பம் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. இருந்தாலும் இளமை வேகம், அது தப்புன்னு அப்போ எனக்கு தோணலை. என்ஜாய் பண்ணினேன். ராம் உள்ளே வந்த பிறகு நீ அவரை பார்த்த பார்வையில் என்னவோ இருந்துச்சு. உணர்ச்சி வேகத்தில் அப்போ எனக்கு அது கண்ணுக்கு தெரியலை. ஏன், அதுக்கு பிறகும் கூட நான் அது தவறுன்னு உணராமல் தான் வாழ்ந்துட்டு வந்தேன். அந்த சமயத்தில் தான் பாவனா என் வாழ்க்கையில் வந்தா. சிவசெல்வம் அங்கிளோட பொண்ணு. லவ் மேரேஜ் எல்லாம் இல்லை, வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு தான். ஆனால் லவ் மேரேஜ் பண்ணினவங்க கூட இவ்வளவு ஹாப்பியாக வாழ்ந்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நானும் பாவனாவும் அவ்வளவு ஹாப்பியாக வாழ்ந்தோம். எனக்கு காதல்னா என்னங்கிறத புரிய வச்சது அவள்தான். காதலோட அத்தியாயத்தை வாழ ஆரம்பித்த பிறகுதான் உனக்கு நான் செய்தது எவ்வளவு பெரிய துரோகம்னு தெரிய வந்துச்சு. ரேப் பண்ணினவனுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? விருப்பமில்லாத பொண்ணை மாத்திரை கலந்து கொடுத்து இணங்க வச்சிருக்கிறேன். அவனது ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உறைந்து போய் அப்படியே நின்றிருந்தாள் பெண்ணவள். இவ்வளவு காலமாய் மனதை அமிழ்த்தி கொண்டிருந்த இரும்பு குண்டொன்று அந்த கணம் இறகை விட லேசாய் மாறி பறந்து போகும் உணர்வு. தவறை உணர்ந்த பிறகு நானா இல்லை சந்திரிகா. ஒவ்வொரு நொடியும் குற்ற உணர்வில் தான் வாழ்ந்துட்டு வந்தேன். உன்னை தேடி கண்டுபிடிச்சு மன்னிப்பு கேட்கணும்னு நினைப்பேன். ஆனால் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு உன்னை ஃபேஸ் பண்ணுறதுன்னு அமைதியாக இருந்தேன். இப்போ உன்கிட்ட என் பாரத்தை இறக்கி வச்ச பிறகுதான் மனசுக்கு நல்லா இருக்குது. மன்னிச்சிடுன்னு கேட்க மாட்டேன். உன்னால் முடிஞ்சா என்னை மன்னிச்சிடு. இல்லையா நீ தண்டனை வாங்கி கொடுத்தாலும் நான் சந்தோஷமாக ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன். இருக்கரம் கூப்பி மன்னிப்பை வேண்டியவனின் கண்களில் கண்ணீர்.
தவறை உணர்ந்து இப்படி மண்டியிடுபவனிடம் முகம் திருப்பிக் கொண்டா செல்ல முடியும்? அவளது இயல்பும் அது அல்லவே. அமைதியாக அவனை விட்டு விலகி நின்றாள். மன்னித்து விட்டேன், இல்லை என்று எதுவும் பேசவில்லை. பலவித உணர்ச்சிகளை காட்டிய முகத்திலிருந்து அவள் என்ன நினைக்கிறாள் என்பதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. போகலாம் சிம்மன் என்று மட்டும் கூறினாள். போகலாம்டாம். தோளோடு அவளை அணைத்தவன் சுந்தரின் மேல் பார்வையை பதித்தான். உன்னை கொன்னு புதைக்கிற அளவுக்கு வெறி இருந்தாலும் என் சகிக்காக அமைதியா போறேன். அந்த இடத்துல என் சகியா இருக்கப்போ எப்படியோ மீண்டு வந்தான். இதுவே வேற யாராவது இருந்து நடந்ததை ஜீரணிக்க முடியாம தற்கொலை பண்ணியிருந்தா அந்த உயிருக்கு உன்னால என்ன பதில் சொல்லி இருக்க முடியும்? உன் முகத்துல விழிக்க கூட நான் விரும்பல. உன் அங்கிளோட நான் போட்டிருந்த அத்தனை டீலையும் இப்பவே கேன்சல் பண்றேன். என் சகி உன்னை மன்னிக்கலாம், ஆனால் நான் மன்னிக்க மாட்டேன். தொழில் வாழ்க்கையில் உன்னை சரிய வச்சு நடுரோடில் நிற்க வச்சு காட்டல நான் நரசிம்மன் இல்லடாம். இனிதான் உன் வாழ்க்கையில் கஷ்டகாலம் ஆரம்பிக்க போகுது. பி ரெடி மேன். அவனது கண்களில் அவ்வளவு வன்மம் ஜொலித்தது. தவறை உணர்ந்து மன்னிப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறான் அல்லவா? நரசிம்மனின் தண்டனையை நிர்மலமான முகத்துடனேயே ஏற்றுக்கொண்டான். யாரிடமும் சொல்லிக் கொள்ளவில்லை. மனைவியை அழைத்து வந்து காரில் அமர வைத்தவன் அமைதியாக கிளம்பிவிட்டான். குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும் அளவிற்கான நிசப்தம் காருக்குள் நிலவியது. அவளது மனநிலை எதுவென்று அறியாமல் பேச்சை ஆரம்பிக்க பயந்து கொண்டு நின்றான் அந்த காதலன். மௌனத்தை கிழித்து கொண்டு முதலில் அவளது மெல்லிய சிரிப்பு ஊடுருவியது. மெலிதாக ஆரம்பித்த சிரிப்பு நேரமாக அதிகரிக்க சத்தம் போட்டு பைத்தியக்காரியைப் போல சிரித்தவளைக் கண்டு அவன் காரையை நிறுத்திவிட்டான். சகி. அவனது அழைப்பிற்கு எந்த பதிலும் இல்லை. அப்படியொரு சிரிப்பு. சிரிப்பு மெல்ல மெல்ல அடங்கி அழுகைக்கு மாறியது. அழுதாள், கதறினாள், சிரித்தாள், மீண்டும் சிரித்து கொண்டே அழுதாள். அவளது மனநிலையை கண்டு அவனுக்கு பயம் பிடித்து கொண்டது. சகி, வேண்டாம்மா. பொறுக்க மாட்டாமல் அவளை இழுத்து தன் நெஞ்சுக்குள் பொத்தி வைத்து கொண்டவனின் கண்களிலும் கண்ணீர். எதற்கும் அஞ்சாமல் முரட்டுக்காலை போல சுற்றி வந்து வெற்றி கொடியை நாட்டுபவன் இந்த பெண்ணின் விஷயத்தில் மட்டும் கண்ணீர் விட்டு விடுகிறான். காதல் படுத்தும் பாடு அது. சிம்மா. பெருங்குரல் எடுத்து கதறியவளின் மனநிலையை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாதுதான். சிம்மா, நான் தப்பு பண்ணல. உன் சகி தப்பு பண்ணல. நான் எப்பவுமே இந்த சிம்மாவுடைய சகி மட்டும்தான். உடல் இச்சைக்கு இணங்கி அவனுடன் இருந்தோமோ என்ற குற்ற உணர்வில் தவித்து மூச்சு திணறிக் கொண்டிருந்தவளை கைப்பிடித்து வெட்ட வெளிக்கு அழைத்து வந்து நீ தவறு செய்யவில்லை என்று கூறினால் எப்படி இருக்கும்? அவளுக்கும் அப்படித்தான் இருந்தது. நான் தப்பு பண்ணலடா, நான் தப்பு பண்ணல. இதையே திருப்பி திருப்பி கூறியவளின் கன்னம் பற்றி தன்னை காணச் செய்தவன், போதும்டி, எனக்கு தெரியும் என் சகி தப்பு செய்திருக்க மாட்டாள்னு. அப்படியே தப்பு செய்திருந்தாலும் எது நடந்திருந்தாலும் சரி, என்னுடைய காதல் உனக்கு மட்டும்தான். ப்ளீஸ்மா, இப்படி உணர்ச்சி வசப்படாதே. நம்ம பேபிக்கு இது நல்லதில்லை. கன்னம் தாங்கி பேசியவனின் கரம் அவளது கண்ணீரை துடைத்து விட்டது. எதை பற்றியும் யோசிக்காம என் சிம்மாவுடைய காதல் மட்டும் போதும்னு என் கூட வாழ வந்த அந்த சந்திரிகா தான் எனக்கு வேணும். இப்படி அழுது வடியற சந்திரிகா எனக்கு வேண்டாம். இங்கே ஸ்மைல் பண்ணு, ஸ்மைல் சகி. அவன் உதடுகள் மென்னகையை சிந்த அவளது இதழ்களும் விரிந்து குறுநகையை புரிந்தது. தட்ஸ் மை குட் கேர்ள். நெற்றியில் முத்தமிட்டு கூந்தலை ஒதுக்கிவிட்டவன் மேடிற்ற வயிற்றின் மேல் கரம் வைத்தான். பேபி, அம்மா இஸ் ஓகே. பயப்பட வேண்டாம். அப்பா உங்க கூடவே தான் இருக்கிறேன். மென்மையாய் அவன் பேச அவ்வளவு நேரம் தாய் அழுததில் மிரட்சியுடன் உள்ளே அமர்ந்திருந்த சிசு இப்பொழுது தந்தையின் குரலில் தன் பிஞ்சுக்காலால் எட்டி உதைத்து தன் மனநிலையை கூறியது. பாரு, உள்ள பேபியும் பயந்து போயிருக்கு. நீ ரொம்ப நாளாக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டே இருந்தியே சகி. அங்கே போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம். அவன் தோள் சாய்ந்து கொண்டவளின் மனதில் இப்பொழுது எந்த கவலையும் இல்லை. அவனது காதலுக்கு முன் அவளது கவலைகள் அனைத்தும் பறந்துதான் போய்விடுகிறது. காதல் அவளை காதலிக்க வைத்தது. காதலித்து பின் விலக வைத்தது. விலகி பின் அழ வைத்தது. மீண்டும் அவனுடன் அவளை இணைத்து வாழவும் வைத்தது. இந்த காதல் புரியும் மாயங்கள் கொஞ்ச நஞ்சமில்லைதான். அழுது அழுது மாண்பியின் கண்கள் இரண்டும் சிவந்து கிடந்தது. கன்னங்களிலோ அரை வாங்கிய விரல் தடங்கள் அழுத்தமாய் பதிந்து கன்றி சிவந்திருந்தது. ஊருக்கு கிளம்பி வந்தவளின் மனதைரியம் அனைத்தும் அவளது தந்தை விட்ட அறையிலேயே பறந்து ஓடிவிட்டது. அவளும் எவ்வளவோ எடுத்து கூறினாள். தன் காதலுக்காக போராடி பார்த்தாள். பலன் என்னவோ பூஜ்யம்தான். நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்க. அடுத்த முகூர்த்தத்தில் கல்யாணம். முரண்டு பிடிக்க நினைச்சா கொன்று புதைச்சிட்டு போயிட்டே இருப்போம். மகள்கிற பாசமெல்லாம் ஜாதிக்கு முன்னாடி நிற்காது. யோசிச்சு புத்திசாலித்தனமாக பிழைச்சிக்கோ. தயவுதாட்சண்யமே பார்க்காமல் பெற்ற மகளை மிரட்டிவிட்டு அறைக்குள் போட்டு பூட்டிவிட்டனர்.
அவளது கதறல் எதற்கும் அவர்கள் செவிசாய்க்கவே இல்லை. இவளது மொபைலோடு சேர்ந்து பரதன் கொடுத்திருந்த கைபேசியையும் அவர்கள் பிடுங்கிக் கொண்டார்கள். பரதனுக்கு எப்படி தகவல் தெரிவிப்பது என்று தெரியாமல் அவள் தவித்து கொண்டிருக்கும் போதே அடுத்த நாளும் விடிந்துவிட அவளது அன்னையும் பெரியம்மாவும் உள்ளே வந்து பெண் பார்க்கும் வைபவத்திற்காக அவளை கிளப்ப முனைந்தனர். இப்பொழுதும் வீம்பு பிடித்து கொண்டு நின்றால் உயிரை பறிக்கக்கூட அஞ்ச மாட்டார்கள் என்பது உரைக்கும் சமயோசிதமாக செயல்பட்டாள் மாண்வி. அமைதியாய் கிளம்பி மாப்பிள்ளை வீட்டினரின் முன் வந்து நின்றாள். ஏறெடுத்து பார்க்கக்கூட அவ்வளவு வெறுப்பு. திருமணம் செய்கிறார்களா இல்லை பெண்ணை விற்கிறார்களா என்று தெரியவில்லை. இது செய்வோம், இத்தனை கிலோ தங்கம் போடுவோம், மாப்பிள்ளைக்கு கார் வேண்டும் என பேரம் மட்டும் ஜெகஜோதியாய் நடந்தது. வெறுப்புடன் நின்றுவிட்டு உள்ளே வந்து விட்டாள். மகள் பயத்தில் மனம் மாறிவிட்டாள் என்ற எண்ணத்துடன் அவர்களும் திருமண வேலைகளை கவனிக்க ஆரம்பிக்க மாண்விக்கோ ஒவ்வொரு நொடியும் பயத்துடன் கழிந்தது. எப்படியாவது பரதனுக்கு தெரியப்படுத்திவிட்டால் போதும், அவன் பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. வீட்டில் அனைவரும் உறங்கிய பிறகும் கூட உறக்கம் வராமல் சோகச்சித்திரமாய் மேஜையில் கவிழ்ந்து படுத்திருந்தாள் மாண்வி. கதவை திறக்கும் சத்தம் கேட்டாலும் அவள் நிமிர்ந்து பார்க்கவில்லை. ஒரு வலிமையான கரம் இதமாக அவள் தலைமுடியை கோதிவிட யாரென்று தெரிந்தாலும் அவள் நிமிர்ந்து பார்க்கவில்லை. இந்த அண்ணா மேல கோபமாடா? பாசத்தில் கரகரத்த குரல் ஒன்று முரட்டுத்தனமாக வந்து விழுந்தது. கடைசியில் நீ கூட என்னை ஏமாத்திட்டல்லனா? உன்னை நம்பித்தான் நான் கிளம்பி இங்கே வந்தேன். ஆனால் நீ? கேள்வியுடன் நிறுத்தியவள் முகத்தை நிமிர்த்தி வெறுப்புடன் தன் முன்னால் நின்றிருந்தவனை நோக்கினாள். 2 சொட்டு கண்ணீர் கன்னத்தை தாண்டி வழிந்து விழும் முன் அவனது கரம் நீண்டு அந்த கண்ணீரை சுண்டிவிட்டது. தேவேந்திரன், மாண்வியின் அண்ணன், பெரியப்பா மகன். நீயும் கூடத்தான் இந்த அண்ணனுடைய நம்பிக்கையை காப்பாற்றலாம். உன்னை லண்டனுக்கு அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்பி வைச்சேன்? என் தங்கச்சியா திரும்ப வரணும்னு சொல்லித்தான் அனுப்பினேன். ஆனால் நீ இன்னொருத்தன்கிட்ட மனசை பறிகொடுத்துட்டு வந்து நிற்கிற. உன்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கலமானுமா? இரும்பாய் இறுகி போன அவன் முகமே அவனது பிடித்தமின்மையை வெளிப்படுத்தியது. என்னை என்னென்ன பண்ண சொல்கிறீங்க? பரதனை எனக்கு பிடிச்சது, ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அவர் இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லைங்கிறது அவருடைய கண்களில் நான் பார்த்தேன். எனக்கு அந்த காதல் வேணும்னா உங்களுக்கு என் நிலை புரியுமான்னு தெரியலாம். ஒருவேளை உங்களுக்கும் காதல் வந்தால் என் நிலைமை புரியும். ப்ளீஸ்ண்ணா, எப்படியாவது என்னை என் ரது கூட சேர்த்து வச்சிடுங்களேன். கண்ணீர் மல்க கையெடுத்து கும்பிட்டவளைக் கண்டு அவன் மனம் இலகவே இல்லை. ஒருவேளை அவள் கூறியதைப் போல அந்த இரும்பு நெஞ்சில் காதல் மலர்ந்தால் இந்த பாடியெல்லாம் புரியுமோ என்னவோ. என்னை மன்னிச்சிடுமானுமா, இந்த விஷயத்தில் என்னால் உனக்கு உதவ முடியாது. இந்த ஜாதிக்காக கௌரவ கொலை பண்ணுறதை நான் அனுமதிக்க மாட்டேன் தான். அதுக்காக ஜாதி மாற்றி கல்யாணம் பண்ணுறதை விரும்பவும் மாட்டேன். நீ என்ன நினைச்சாலும் சரி, எனக்கு என்னுடைய ஜாதி உசத்தி தான். நீ என்ன அழுது தொழுதாலும் இந்த கல்யாணம் நடந்துதான் தீரும். இப்படி அழுது உடம்பை கெடுத்துக்கிறத விட்டுட்டு நிதர்சனத்தை ஏற்றுக்க பாருமானுமாம். நாளைக்கு நம்ம கருப்பணசாமிக்கு பொங்கல் வைக்க தோட்டத்துக்கு போகிறோம். தூங்கி எழுந்து கல்யாண பொண்ணா சமத்தா தயாராகும். பாசத்துடன் தலையை கோதிவிட்டவன் ஒரு பெருமூச்சுடன் வெளியேறிவிட்டான். தங்கை என்றால் அவனுக்கு உயிர்தான். அவள் கேட்டால் வானத்தை கூட வளைத்து கையில் கொடுப்பான் தான். ஆனால் இந்த ஜாதியை மட்டும் விட்டு கொடுக்க முடியாது. இந்த ஜாதி வெறியை கருவறுப்பதற்காக அவன் மனதிலும் காதல் பூக்க வேண்டும். அந்த காதல் அவனை உயிரோடு வதைக்க வேண்டும். ஒவ்வொரு நொடியும் தன் மலர்கலத்தால் அவனை இம்சிக்க வேண்டும். இதெல்லாம் நடக்கும்போதுதான் அவனது மனதில் இருக்கும் அந்த கசடு அழியும். வாய்ப்பு கிடைத்தால் தேவேந்திரனின் கதையை தனிக்கதையாக காண்போம். தொடரும்.